උදෑසනම පොඩි අපි දුව එනවා කොහේද සැඟවී එළියට එනවා උදේ පාන්දර පාසල් යන්නට பஸ்ஸைයක් ඇවිදින් கதா කරනවා என்ன சொல்றாங்க பிள்ளைகள் அடுத்து உதேசனம்ண்டா என்ன காலையிலேயே பொடி என்றா என்ன சிறிய அப்பி அப்பி என்றா நாங்கள் துவையானவாண்டா என்ன அர்த்தம் ஓடி போகிறோம் துவையானவா அப்படிதானே துவையானவான் இருக்குன்னு துவையானவா ஓடி போகிறோம் கொஹேத சங்கவீண்டா என்ன அர்த்தம் கொஹேதண்டா என்ன எங்கே என்ற அர்த்தம் என்ன அது எங்கே அல்லது எங்கோ என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எங்கோ எங்கேயோ என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எங்கேயோ செங்கவி என்று சொன்னா ஒளிந்து செங்கவினவா அல்லது ஹெங்கெனவா செங்கவினவான்னு சொன்னா ஒளிந்து கொள்றது செங்கவின்னு சொன்னா ஒளிந்து எலியட்டனா என்ன அர்த்தம் வெளியில வெளியில எனவா வருகிறது கொஹேத செங்கவி எலியட்ட எனவா எங்கோ ஒளிந்திருந்து வெளியே வருகிறது என்ற அர்த்தம் அப்படித்தானே உதே பாந்திரன் என்ன அர்த்தம் விடிய காலையில நாம அண்டு படிச்சிருந்தானே மம உதே பாந்தர பஹாட்ட நகிட்டா படிச்சிருந்தானே நாங்க விடிய காலையில என்னது 8 மணிக்கு எழுப்பினோம் படிச்சிருக்கோம் நமது அப்ப உதே பாந்தரண்டா விடிய காலையில பாசல் எண்ணட்டா என்ன அர்த்தம் பாடசாலை செல்வதற்கு பசையாக் எவிதின் என்ன அர்த்தம் என்ன பிள்ளைகள் பசையாக் எவிதின் என்ன அர்த்தம் மைக் ஆஃப்ல இருக்கு ரனிஷா பைக் ஆஃப்ல இருக்கு மைக் ஆஃப்ல இருக்கு பைக் ஆஃப்ல இருக்கா பஸ்ஸையாக்குன்னு சொன்னா ஒரு பஸ் எவிதின் என்று சொன்னா வந்து கதா கரணவாண்டா என்ன கதைக்கிறதா கதா கரணவாண்டா கதைக்கிறது தான் ஆனா கூப்பிடுறதுக்கும் நாங்க கதா கரணவான்னு சொல்லுவோம் சரியா பஸ்ஸையா கவிதின் கதா கரணம் பஸ் ஒன்று வந்து கூப்பிடுறது மே பொடி பஸ்ரிய ஒபேய கியலா කුරුටු ගෑම හොඳ නෑ ඉරි ඇඳලා අසුන් කඩා බිඳ දමා නොයන්නේ ඔබේය මේ බස්රිය රැකගන්නේ அப்படித்தானே மே பொடி பஸ்ரியண்டா என்ன அர்த்தம் மேண்டா என்ன எழிலன் சொல்லுங்க குட்டி பாப்போம் மேண்டா என்ன மேயந்த இந்த பொடி என்றா என்ன பொடியண்டா சிறிய சிறிய பஸ்ரியண்டா என்ன பேருந்து ஒபேய ஒபேய ஹித்தலாண்டா என்ன அர்த்தம் ஒபேயண்டா என்ன அர்த்தம் உங்களுடையது ஒபேயண்டா என்ன அர்த்தம் உங்களுடையது ஒபேயண்டா உங்களுடைய ஒபேய உங்களுடையது ஹித்தலாண்டா என்ன அர்த்தம் நினைத்து மே பொடி பஸ்ரிய ஒபேய ஹித்தலாண்டா என்ன அர்த்தம் இந்த சின்ன பஸ் உங்களுடையது என்று நினைத்து குருட்டு கேமண்டா தெரியுமா என்னண்டு குருட்டு கேம தெரியுமா பிள்ளைகள் குருட்டு கேமண்டா தெரியுமா என்னண்டு குருட்டு கானவா என்றால் குருட்டு கானவா என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் இந்த வரைகிறது தெரியுமா நாங்க கிறுக்கிறது பென்சிலால கிறுக்கி வைப்போம் கீறி வைக்கிறது இருக்கு தானே அப்படி கீறுறதுக்கு தான் குருட்டு கானவான்னு சொல்றது குருட்டு கேமன்னு சொன்னா கீறுதல் அல்லது வரைதல் ஹொந்தனே ஹொந்தனேண்டா என்ன அர்த்தம் நல்லதல்ல ஹொந்தனேண்டா என்ன அர்த்தம் எழிலன்னு சொல்லுங்க பாப்போம் ஹொந்தனேண்டா என்ன
நல்லதல்ல. நல்லதல்ல. இரி எந்தலா. இரி எந்தலான்னா என்ன அர்த்தம்? இரி என்றா என்ன? கோடுகள். இரி என்றா என்ன? கோடுகள். கோடுகள். எந்தலாண்டா என்ன? வரைந்து. இரி எந்தலாண்டா என்ன அர்த்தம்? கோடுகள் வரைந்து. கோடுகள் வரைந்து. குருட்டு கேம ஹொந்தன இரி எந்தலா. குருட்டு கேமன்னு சொன்னா கிறுக்கிறது. ஹொந்தனேண்டா சரியில்லை, நல்லதல்ல. இரி எந்தலான்னு சொன்னா கோடுகள் வரைந்து இந்த கிறுக்கு விக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி பாருங்க, அசுன் கடா பிந்த தமா நொயன்னே. அசுன்னுண்டா என்ன அர்த்தம்? அசுன்னுண்டா என்ன அர்த்தம் வெளிலன்? அசுன்னுண்டா என்ன தெரியுமா? இருக்கை. வெரி குட் ரணிஷா. வெரி குட், வெரி குட். இருக்கை. அப்ப அசுனண்டா இருக்கை, அசுன்னுண்டா இருக்கைகள். அது பன்மை பிள்ளைகள். விளங்கிட்டா? அசுன்னுண்டா இருக்கைகள். கடா என்று சொன்னா உடைத்து. கடாண்டா என்ன அர்த்தம்? உடைத்து. பிந்ததமா. பிந்ததமான்னு சொன்னா நொறுக்கி போட்டு. பிந்தினவான்னு சொன்னா நொறுக்குறது. சரியா? பிந்தினவாண்டா நொறுக்குறது. பிந்ததமான்னு சொன்னா நொறுக்கி போட்டு. நொயன்னே. நொறுக்கி போட்டு போகக்கூடாது. விளங்கிட்டா? நொறுக்கி போட்டு போகக்கூடாது. ஒபேய உங்களுடையது. மே பஸ்ரிய இந்த பஸ் வண்டி. ரெக்ககண்ணே உங்களுடையது என்று நினைச்சு இந்த பஸ்ஸை நீங்க என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ரெக்ககண்ணவான என்ன அர்த்தம்? பாதுகாக்கிறது. ரெக்ககண்ணவான என்ன அர்த்தம்? பாதுகாக்கிறது. ஒபேய மே பஸ்ரிய உங்களுடையது இந்த பஸ் வண்டி. ரெக்ககண்ணேன்னு சொன்னா என்னது? பாதுகாத்து கொள்றது. கல்வெளி கசலா முவ பொடி கரலா எப்பா புஞ்சி லமைனே போற கான்னுட்டு. இதுல என்ன சொல்லிருக்காங்க? கல்லண்டா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? கல்லண்டா தெரியுமா என்னண்டு? கல்லண்டா என்ன? கல். கல். வெளியண்டா என்ன? மண். மணல். மண். கசலாண்டா என்ன? கசலாண்டா அடித்து அல்லது எரிந்துன்னு அர்த்தம். சரியா? கல்வெளி கசலான்னு சொன்னா கல்லு மண்ணு எரிந்து. முவ பொடி கரலா. முவண்டா என்ன அர்த்தம்? முவண்டா என்ன? முவண்டா முகம். மூணு என்று சொல்ற சொல்லுடைய ஒத்த கருத்து சொல் தான் இது முவ. சரிதானே? மூணு என்றாலும் முகம்தான், முவ என்றாலும் முகம்தான். பொடி கரலாண்டா என்ன அர்த்தம்? முவ பொடி கரலான்னு என்ன அர்த்தம்? முகத்தை கசக்கிறது, இப்படி பிக்கிறது. விளங்கிட்டா? பொடி கரணவான் என்னது? கசக்கிறது. விளங்கிட்டா? பொடி கரலா கசக்கி. எப்பா புஞ்சி லமாயினி அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டாம் சிறிய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே. புஞ்சி லமாயினி வந்து புஞ்சி சிறிய. புஞ்சி லமாயினி எப்பா புஞ்சி லமாயினி வேண்டாம் சின்ன குழந்தைகளே, சின்ன பிள்ளைகளே. பொற கண்ணட்ட. பொற கணவாண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? பொற கணவாண்டா என்ன? சண்டை பிடிக்கிறது. அப்ப ரண்டு கரணவாவுடைய ஒத்த கருத்து சொல் தான் பொற கணவா. அப்படித்தானே? பொற கண்ணட்ட சண்டை பிடிப்பதற்கு பேலி கெசி. பேலி கெசி பசையட்ட நெககத் விட்ட. பேலி கெசி பசையட்ட நெககத் விட்ட. முத்து எமுனுவ வகை முத்து போட்ட கட்ட. விளங்குதா பிள்ளைகள் இதுல என்னண்டு? பேலி கெசின்னு என்ன அர்த்தம்? பேலி கெசின்னு என்ன அர்த்தம்? பேலி என்று சொன்னால் போலின் வரிசை. பேலி கெசி வரிசையாகி பசையட்ட நெககத்விட்ட. பசையட்ட என்ன அர்த்தம்? பஸ்ஸுக்குள்ள. நெககத்விட்ட நகினவாண்டா ஏறுறது. நெக கண்ணவான்னு சொன்னா ஏறிக்கொள்ளுதல். அப்ப நெககத் விட்டன்னு சொன்னா ஏறிக்கொள்ளும் பொழுது. அந்த விட்ட வந்து பொழுதுன்னு குறிக்குது. விளங்குதா? இந்த விட்ட வந்து என்ன குறிக்குது? பொழுதுன்னு குறிக்குது. விளங்கிட்டா? நெககத் விட்ட ஏறிக்கொள்ளும் பொழுது. முத்து எமுனுவ வகை. முத்து வேண்டா என்ன? முத்து வேண்டா என்ன? முத்துக்கள். எமுனு வேண்டா என்ன?
கோர்வை. எமனுண்டா என்ன? கோர்வை. வகைண்டா என்ன? போல. முத்து எமனுவ வகைன்னு சொன்னா முத்து கோர்வைகளை போல முத்து பொட்டக்கட்ட. முத்து பொட்டக்கட்ட என்ன அர்த்தம்? முத்து மாலைகளில் முத்து மாலைகள்ல கோர்த்திருக்கக்கூடிய முத்துக்களை போல நீங்க என்ன செய்யணும்? வரிசையாக நீங்க சரியா போகணும்னு சொல்லி ஒரு அறிவுரை அதுல சொல்றாங்க. அப்படித்தானே? காமினி விஜய் துங்க ஐயா அவர்கள் தான் இந்த பாடலை எழுதி இருக்கிறாங்க. சரியா? சரி. இப்ப இதுல பாருங்க, இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, என்ன தந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. வச்சனமாலாவன்னு தந்திருக்கிறாங்க. இப்ப இதுல பாருங்க, உதேசனம்னு சொன்னா காலையிலே. உதேசனமான என்ன அர்த்தம்? காலையிலே. காலையிலேயே என்ற அர்த்தம். சரியா? காலையில என்று சொல்றது உதே அல்லது உதேசன. உதேசனம்னு சொன்னா காலையிலேயே என்ற அர்த்தம். சரியா? பொடி என்றா என்ன? சிறிய. தந்திருக்கிறாங்க பாருங்க. அப்பி என்றா என்ன? நாங்கள். யனவாண்டா என்ன? யனவாண்டா என்ன? போகிறோம். சரியா? போகிறோம். அப்ப யனவாண்டா போகிறோம்னு அர்த்தம். யமுண்டா போவோம். சரியா? இதுல புத்தகத்துல பிள்ளையா எழுதி இருக்கிறாங்க. என்ன பிள்ளைகள்? சார் யமுவண்டா போவோம். யமுண்டா போவோம். யனவாண்டா என்னது? போகிறோம். அப்படித்தானே? யனவா வந்தா போகிறோம்னு தான் அர்த்தம் வரும். போவோம்னு சொன்னா யமுண்டு வரும். விளங்கிட்டா? போவோம்னு சொன்னா எப்படி வரும்? யமுண்டு வரும். இந்த இடத்துல கல்வி திணைக்கெல்லாம் ஒரு பிள்ளையை விட்டுட்டாங்களேன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது கொஹேத என்றா என்ன? எங்கே. கொஹேதண்டா என்ன? எங்கே. பாந்தரண்டா என்ன? பாந்தரண்டா அதிகாலை. பாசல்ண்டா என்ன? பாசல்ண்டா பாடசாலை. பாசல என்றால் பாடசாலை. பாசல் என்று சொன்னா பாடசாலைகள். சரியா? பாசல் என்ற என்ன அர்த்தம்? பாடசாலைகள் என்று வரும். இப்ப பாடசாலை செல்வதற்குன்னு வரும்போது பாசல் எண்ணட்டு வருது. விளையிட்டா? பாடசாலை செல்வதற்குன்னு சொல்லும்போது பாசல் எண்ணட்டு. இப்ப விகாரைக்கு போகும்போதுன்னு சொல்லும்போது பன்சல் எண்ணட்டு வரும். சரியா? அப்போ அதுல பன்மையா தான் யனவா அங்க போறதுக்கு ஏதாவது ஒரு இடத்தை போறதுக்குன்னு சொல்லும் போது வீட்டுக்கு வராத பிள்ளைகள் மத்த வேண்டிய இடத்த போகும்போது இப்ப பெங்கு அன்னட்ட என்று வரும். அதாவது என்ன? பேங்குக்கு போறதுக்குன்னு சொல்லும்போது பெங்குவை அன்னட்டு வராது. அப்படின்னா பேங்க் போகுதுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப பாசலை அன்னட்டன்னு சொன்னா பாடசாலை போகுதுன்னு அர்த்தம். நாங்க போறது இல்ல, பாடசாலை போறது. இப்ப பாடசாலைக்கு போறதுன்னு சொல்லும்போது பாசல் அன்னட்டன்னு அதுல வந்திருக்கு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதை சொல்லி கொடுக்கணும். அப்படித்தானே? சரி. பஸ்ஸையாக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பஸ் வண்டி இல்ல. இதுல அக் வந்திருக்கு. சத்தம் பாத்தீங்களா பிள்ளைகள்? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வரும் வருது? நான் படிச்சு தந்திருக்கிறேன். என்ன வந்திருக்கும்? ஒரு பஸ் வண்டி. ஒரு பஸ் வண்டின்னு அர்த்தம். அப்ப பஸ்ஸையாக்குன்னு சொன்னா ஒரு பஸ் வண்டின்னு வரணும். இவிடத்த பஸ் வண்டின்னு பஸ்ரியன்னு சொன்னா பஸ் வண்டி. பஸ்ரியன்னு சொன்னால் இதுல பாத்தீங்களா? இதுல இருக்குதானே பஸ்ரியன்னு இருக்குதானே பிள்ளைகள்? இருக்கான்னு பாருங்க. பஸ்ரியன்னு சொல்லி இதுல இருக்கான்னு பாருங்க. உதேசனம பொடி අපිදුව යනවා කොහේද සැඟවී එළියට එනවා උදේ පාන්දර පාසල් යන්නට බසයක් ඇවිදින් කතා කරනවා. ஒரு பஸ் வந்து கூப்பிடுகிறது. பஸ்ஸையாக்னா ஒரு பஸ் தான் அர்த்தம். சரியா? மே புஞ்சி பஸ்ரிய எந்த இருக்கு பாருங்க. இந்த பஸ்ரிய தான் பஸ் வண்டி. விளங்கிட்டா பிள்ளைகள்? பஸ்ரிய தான் பஸ் வண்டி. பஸ்ஸையாக்குன்னு சொன்னா என்ன வரும்? ஒரு பஸ்ன்னு வரும். விளங்கிட்டா? ஒரு பஸ்ன்னு வரும். இந்த இடத்துலயும் கல்வி திணைக்களம் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. நீங்க சொல்லி கொடுக்கணுமா பிள்ளைகள்? டீச்சர் மாதிரி யாராவது உங்களுக்கு படிச்சிருந்தா சொல்லி தரட்டும். சொல்லி கொடுக்கணுமா நீங்க? சரியா? டீச்சர் பஸ்ஸையாக் இந்த அக் வாரது ஒருன்றத குறிக்கும். உயிர் இல்லாத ஒன்றுக்கு ஒருன்னு பயன்படுத்துறதுக்கு நாங்க அக் போடும். அப்படித்தானே? அப்ப பஸ்ஸைய என்ற சொல்லோட அக் சேரும் போது பஸ்ஸையாக் அப்போ ஒரு பஸ் வண்டின்னு வரும்னு சொல்லி கொடுக்கணும். சரியா? டீச்சர் மாதிரி சொல்லி கொடுக்கணும். சரியா? அடுத்தது கரணவான் இருக்குது. கரணவான்னு சொன்னா செய்கிறேன் என்ற அர்த்தம். செய்கிறேன், செய்கிறான், செய்கிறாள். செய்வேன் என்று சொல்லும் போது கிரண்ணம் என்று வரும். விளங்கிட்டா? நாங்க பொறுப்படுத்தி செய்வேன் என்று சொல்லும் போது கிரண்ணம் என்று வரும். கிரணவாவும் வரும். பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி பஸ்ரிய இங்க பாருங்க, இங்கேயும் பஸ்ரிய வந்து இங்க பஸ் வண்டின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்க பசையாக்குன்னு போட்டு பஸ் வண்டின்னு போட்டிருக்காங்க. இப்ப நாம இதை எது எடுக்கிறது? இப்ப இதுதான் சரி. பஸ்ரியன்னு சொல்றதுதான் பஸ் வண்டி. சரியா பிள்ளைகள்? பஸ் வண்டி. அடுத்தது குருட்டு கேமன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இதுல போட்டிருக்கு பாருங்க. குருட்டு கேமன்னு சொன்னா கிறுக்குறது, கீறுதல். கீறுறதுக்கு நாங்க குருட்டு கானவான்னு சொல்றது. குருட்டு கேமன்னு சொன்னா கீறுதல் என்று அர்த்தம். இரி அந்தலான்னு சொன்னா கோடு வரைந்து. நான் படிச்சேன் தானே? இரி என்றா கோடு, இரி என்றா கோடுகள் என்று அர்த்தம். சரியா? அதே மாதிரி அசுன் என்று சொன்னா இருக்கை, அதாவது சீட்டுக்கு சொல்லுவோம். ஒபேயன்னு சொன்னா உங்களுடையது. ஒபேயண்டா என்ன அர்த்தம்? உங்களுடையது. கல் வெளியண்டா கல் மணல். பொடிக்கரலான்னு சொன்னா கசக்கி. இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா? கசக்கி. பொறக்கண்ணட்ட என்று சொன்னால் சண்டையிடுவதற்கு, சண்டையிட என்று எடுத்துக்கொள்ளலாம். முத்து என்று சொன்னா முத்து என்று அர்த்தம். சரியா? சரி. இப்போ இதுல கிரியாகாரகம எக்க இதுல பாருங்க. முதலாவது செயற்பாடு என்ன தந்திருக்கிறாங்க? சார் ஓ சொல்லுங்க. இரியந்தா கோடோ கோடுகளோ? கோடுகள். இர என்று சொன்னா சூரியன் கோடு என்று அர்த்தம் தரும். இர. இரி என்று சொன்னா கோடுகள். சரியா? இரி என்றா கோடுகள். சரி, இதுல பிள்ளைகள் கிரியாகாரகம சரி, ஏக்க முதலாவது செயற்பாடு என்ன தந்திருக்கிறாங்க? பாடலை தாளத்துடன் பாடுவோம். கீதைய தாளையட்ட காயனா கரமுன்னு தந்திருக்கிறாங்க. கீதைய பாடலை தாளையட்ட தாளத்துடன் காயனா கரமும் பாடுவோம்னு தந்திருக்கிறாங்க. அது பாடுறதுக்கு தெரியும் தானே உங்களுக்கு? பாட தெரியுமா பிள்ளைகள்? சரி, ஓகே. யாராவது ஒருத்தர் பாடுங்க பாப்போம். யாருக்கு பாடையில? ரனிஷா பாடுங்க பாப்போம். சரி, முதல் துண்டை மட்டும் பாடுங்க ரனிஷா பாப்போம். முதல் துண்டை மட்டும் பாடுங்க. இதை மட்டும் பாடுங்க. ம், சரி. කොහේද සැඟවී එළියට එනවා උදේ පාන්දර පාසල් යන්න බසයක් ඇවිසින් කතා කරනවා. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லம். சரியா? சரி, மத்தவங்க யாருக்காவது பாடையலுமா? எழிலன் நீங்க பாடுங்க பாப்போம். උඩාස්ථානම පොටි අපි දුව යනවා කොහෙද සංගවි එළියට එනවා උඩේ පාන්දර පාසල් යන්නට බසයක් ඇවිත්ින් කතා කරනවා. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். வேற யார் பாட போறீங்க? Thank you sir. சார் நான் பாடு. பாடுங்க பாப்போம். උදේසනම පොඩි දුව යනවා කොහේද සැඟවී එළියට එනවා උදේ පාන්දර පාසල් යන්නට බසයක් ඇවිදින් කතා කරනවා. வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். நல்லா பாடுனீங்க. ஜீனத் என்ன மாதிரி? ட்ரை பண்ணுங்க பாப்போம். උදේසනම පොඩි අපි දුව යනවා කොහේද සංගවි එළියට එනවා උදේ පාන්දර පාසල් යන්නට බසයක් ඇවිදින් කතා කරනවා. வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். இதுல பிள்ளை எவிதின் சொல்லக்கூடாதா? எவிதின் என்று சொல்லணும். என்று உச்சரிக்கணும். சரியா? சரி, ஓகே. வெரி குட், வெரி குட். பிள்ளை எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைகள். சரியா? எல்லாரும் ட்ரை பண்ணிருக்கிறீங்க. சரிதானே? ட்ரை பண்ற பிள்ளைகள் எல்லாருமே கெட்டிக்கார பிள்ளைகள் தான். இதுல நாங்க சரியா சொல்லணும்ன்றது இல்ல பிள்ளைகள். விளங்கிட்டா? நாங்க எல்லாரும் சரியா சொல்லணும்ன்றது கிடையாது. விளங்கிட்டா? எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா படிக்கிறோம். அப்படித்தானே? அப்ப அதனால நாங்க என்னது சரியாத்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. நீங்க பிள்ளையா சொன்னாலும் நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள் தான். நீங்க முயற்சி செய்றீங்கன்னு முயற்சி செய்யற பிள்ளைகள் எல்லாருமே கெட்டிக்கார பிள்ளைகள் தான். அவங்க தோல்வி அடைஞ்சாலும் சரி, பிள்ளையா சொன்னாலும் சரி, முயற்சி செய்தால் அவங்க நல்ல பிள்ளைகள். சரியா? சரி, இதுல பாருங்க, யாக்கரமும் கியவமும் லியமுன்னு போட்டிருக்கிறாங்க. யாக்கரமுண்டா என்ன? இணைப்போம். யாக்கரமுண்டா என்ன? இணைப்போம். கியவமு வாசிப்போம். லியமு எழுதுவோம். இதுல அயன்ன நீல பக்கத்தாலையும் ஆயன்ன வந்து சிவப்பு ரோஸ் கலர் நிறத்திலையும் தந்திருக்கிறாங்க.
சரி, இப்ப நான் யாருக்கு எழிலனுக்கு இந்த வாய்ப்பை தாரேன். சரியா? இதுல பாருங்க, இதுல பொடின்னு இருக்கு, குட்டி. இங்க உதேன் இருக்குது, இங்க அசுனன் இருக்குது, இங்க முவன் இருக்குது, இங்க செங்கவியன் இருக்குது. இப்ப இதுக்கு இங்க என்ன தந்திருக்காங்க வாய்ச்சி பாருங்க. முதலாவது வாய்ச்சி பார்த்தமாக இருந்தா பாந்தர, முகுன, ஹெங்கிலா, புஞ்சி, ஆசனன்னு தந்திருக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு சமமான ஒத்தகருத்து சொல் தான் இங்க இருக்குது. சரியா? ஒத்தகருத்து சொல் தான் இங்க இருக்குது. சொல்லுங்க பாப்போம். பொடின்றதுக்கு இங்க உள்ள சொல் எது? எத்தனாவது இருக்குது? 4வது புஞ்சி. 4வது புஞ்சி. வெரி குட். புஞ்சி என்று இருக்கிறது தான் இதனுடைய சொல். என்ன புஞ்சி என்றா பொடி என்று அர்த்தம். சரி, வெரி குட். அடுத்தது ஜீனத் சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து உதே என்று இருக்குது. உதேக்கு இங்க உள்ள ஒத்தகருக்கு சொல் என்ன? பாந்தர பாந்தர. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரனிஷா சொல்லுங்க பாப்போம். அசுன்ன்றதுக்கு ஒத்தகருக்கு சொல் என்ன? ஆசன ஆசன. வெரி குட், நல்ல பிள்ளைகள். யாரு சஞ்சி சொல்லுங்க பாப்போம். முவ என்ற சொல்லுக்கு ஒத்தகருக்கு சொல் என்ன? முகுன முகுன. வெரி குட், வெரி குட். முனாஃப் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பேர் சசாவா? சசா என்ன? ஓ சார் சசாவா? ஓ சார் சசா சொல்லுங்க பாப்போம். செங்கவின்றதுக்கு ஒத்தகருக்கு சொல்லுங்க என்ன இருக்குது? ஹங்கிலா ஹெங்கிலா. ஹெங்கிலான்னு இருக்குது. வெரி குட். சரி, ஓகே. அடுத்ததாக கிரியாகாரகம பகா தந்திருக்கிறாங்க. எங்க துணை வந்துச்சு? ஹத்தரே காணல. அந்த இருக்கு ஹத்தரேன்னு 4வது 3வது இருக்கு. இந்த இதுல பாருங்க என்ன தந்திருக்கிறாங்க. இதுல ஹிஸ்தன் புறவமு இடைவெளி நிரப்புவோம், கியவமு லியமுன்னு தந்திருக்கிறாங்க. சரியா? இடைவெளி நிரப்புவோம், வாசிப்போம், எழுதுவோம். முதலாவது இங்க என்ன இருக்கு? ரனிஷா நீங்க சொல்லுங்களா. ரெண்டு இது உள்ளதையும் நீங்க தான் செய்யணும். இந்த 3வது செயற்பாடு நீங்க செய்யணும். சரியா? முதலாவது பாருங்க புஞ்சி என்று இருக்குது. அதுக்கு பிறகு இடைவெளி தந்திருக்குது, துவகென யனவான்னு தந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னு வரும் இந்த இடத்துல? இதுக்கு இங்க தந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து தந்திருக்கிறாங்க. பஸ்ரியன்னு தந்திருக்கிறாங்க, பேலியட்டன்னு தந்திருக்கிறாங்க, லமைன்னு தந்திருக்கிறாங்க, பாசலட்ட இரண்டு தந்திருக்கிறாங்க. லமை புஞ்சி லமை துவகின யனவா. வெரி குட். அடுத்ததா என்ன தந்திருக்கிறாங்க? உதேசன ஹிஸ்தனக் பாயாகின எனவான்னு தந்திருக்கிறாங்க. என்ன வரும்? இர இர. வெரி குட். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதேசன இர பாயாகின எனவான்னு என்ன அர்த்தம்? காலையிலே சூரியன் உதித்து கொண்டு வருகிறது அர்த்தம். அதே மாதிரி ஏத்தின் ஹிஸ்தனக் எனவா. ஏத்தின் முன்னாது என்ன? தூரத்துல இருந்து ஏத்தின் என்ன வருது பிள்ளைகள்? பஸ்ரிய பஸ்ரிய. ஏத்தின் பஸ்ரிய எனவான்னு சொன்னா தூரத்துல இருந்து ஒரு பஸ் வண்டி வருகிறது. லமாய் ஹிஸ்தனக் எவிதின் பசையட்ட நகினவா. அப்படின்னா என்ன வரும்? இந்த இடைவெளிக்கு என்ன போடலாம்? பேலியட்டு. பேலியட்டு என்ன? வரிசையாக. அப்ப லமை பேலியட்ட எவிதின் பசையட்ட நகினவா. குழந்தைகள், பிள்ளைகள் வரிசையாக வந்து பஸ்ஸில் ஏறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பி උදෙන්ම අපි උදෙන්ම හිස්තැනක් යනවා. උදෙන්ම අපි කොහෙද යන්නේ? පාසලට. උදේම காலையிலேயே අපි කොහෙද යන්නේ? අපි පාසලට යනවා. அப்படித்தானே பிள்ளைகள்? சரி, அடுத்தது 4வது கீழே தந்திருக்கிறாங்க. ரைட், 4வது யாரு? சசா சொல்லுங்க பாப்போம். வச்சன தோரமு கியவமு லியமு. பொருத்தமான சொற்களை தெரிவு செய்வோம். இப்ப இதுல பொருத்தமானன்றத சிங்களத்துல இதுல தரல. சரியா? பொருத்தமான சொல்லும் போது என்னது? கெலப்பென. கெலப்பென வச்சன தோரமு. பொருத்தமான சொற்களை தெரிவு செய்வோம். கியவமு வாசிப்போம், லியமு எழுதுவோம். இப்போ இதுல யனவா, எலியட்ட, உதே, ஹொந்த, நெகலான்னு தந்திருக்கிறாங்க. அப்படித்தானே? சரி, இதுல பாருங்க, பெஹலா, ஹவச, நரக்க, யனவா, எத்துலட்ட என்று தந்திருக்கிறாங்க.
இப்போ இந்த இடத்துல உதாரணயா தீලා තියෙනවා අපිට ළමයි බලන්න இந்த இடத்துல உதாரணம்னு தந்திருக்காங்க. பொடி என்றதுக்கு லொக்குன்னு தந்திருக்காங்க. அப்படின்னா என்ன? இது எதிர்கருத்து சொற்கள் அப்படித்தானே? எதிர்கருத்து சொற்கள் விருத்த பத. சிங்களத்துல என்ன சொல்றது? விருத்த பதன்னு சொல்றது. சரியா? எதிர்கருத்து சொற்கள் என்ன சொல்றது? விருத்த பத. இப்ப எனவாவுடைய விருத்த பத என்ன இங்க? பாருங்க என்ன வரும்? யனவா வரும். ஜசா சொல்லுங்களா? சசா. சசாவா ஜசாவா? சசா. சசா சொல்லுங்க. சரியா? ரைட். அதே மாதிரி எலியட்ட தந்திருக்காங்க. எலியட்டுக்கு எதிர்கருத்து சொல் என்ன சசா? எத்துலட்ட. வெரி குட். அதே மாதிரி மூன்றாவது உதேக்கு எதிர்கருத்து சொல் என்ன? ஹவசண்டா என்ன பிள்ளை? பக்கத்துல இருந்து சொல்லி தராங்க என்ன சசாவுக்கு? அப்படிதானே? பக்கத்துல இருந்து சொல்லி தராங்க தானே யாரோ? இல்ல சார் புக் கையில இக்கி. புக் கையில இருக்குதா? அதத்தான் பார்த்து சொல்லுங்க. ஓ சொல்லி கொடுக்க நீங்க சொல்லி கொடுத்தா பிள்ளை படிக்காது. அவங்களா தான் சொல்லணும். உதயண்டா என்ன சசா சொல்லுங்க பாப்போம். ஹரித்தானவ புக் கொடுத்து அதை பார்த்து செஞ்சேன். சரி சசா சொல்லுங்க பாப்போம். உதயண்டா என்ன? காலை. ஹவசண்டா? மாலை. சரி அடுத்தது பாருங்க இங்க ஹொந்தன் இருக்குது. ஹொந்தைக்கு எதிர்க்கிறது சொல்லு என்ன? நரக்கண்டா என்ன? தீமை. நரக்கண்ட கெட்ட தீமையான. நரக்கண்ட கெட்ட தீமையான. அப்படித்தான். நரக்கண்டா கெட்டேண்ட அர்த்தம். சரியா? நல்லண்டா இங்க நல்லது வந்தா இங்க அடுத்து என்ன வரும்? கெட்டேண்டு வரும். அப்படித்தானே? அப்ப நன்மைக்கு தான் தீமை வரும். சரி நன்மை நல்லது ஹொந்தேண்டு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சரி அப்ப அதே மாதிரி ஹொந்தேண்டு இருக்குது. ஹொந்தைக்கு நரக்க எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நெகலா அண்டு ஒன்று இருக்குது. நெகலான்னு சொன்னா ஏறி ஏறிட்டுன்னு ரெண்டு அர்த்தம் தரும். அப்ப அதனுடைய எதிர்கருத்து சொல்ல என்ன? பெஹலா. பெஹலான்னு சொன்னா இறங்கி இறங்கிட்டு என்ற ரெண்டு அர்த்தம் தரும். சரியா? சரி அடுத்ததாக கிரியாக்காரகம் பக ஹய எல்லாம் இருக்குதானே? சரி எழிலனுக்கு இதை கொடுப்போமா? எழிலன் சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிலித்துர கியமு லியமு விடையை கூறுவோம் எழுதுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்ப இதுல நமக்கு எந்த உதாரணமுமே தரல. இப்ப இதுல 5 வாக்கியம் தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இடைவெளி தந்திருக்கிறாங்க. சரியா? අපිට වාක්‍ය පහක් දීලා තියෙනවා. වාක්‍ය පහේම හිස්තැන් දීලා තියෙනවා. හරිද? උදෑසනම දුවගෙන යන්නේ කවුරුන්ද? என்ன கேக்குறாங்க எழிலன்? உதேசனம்டா என்ன? காலையிலேயே. துவගෙන යන්නේண்டா என்ன? என்ன துவගෙන என்ன அர்த்தம்? துவගෙන යන්නේ ஓடிப்போவது. ஓடிக்கொண்டு செல்வது. கவுருந்த யாருன்னு கேக்குறாங்க. யாரு காலையில ஓடி போறது? வெளியிலன் லமாய். வெரி குட். ரெண்டாவது பாருங்க. துவගෙන යන්නේ කොහේ යන්නද? துவගෙන යන්නේ. துவගෙන යන්නේ என்ன அர்த்தம்? துவගෙන යන්නேண்டா என்ன அர்த்தம்? எழிலன் மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓடி போவது. கொஹே යන්නද? கொஹேண்டா என்ன? எங்கே. யன்னதண்டா போறதுக்கு. கொஹே யன்னது எங்க போறதுக்கு? துவගෙන යන්නේ கொஹே யன்னது. ஓடிக்கொண்டு போறது எங்க போறதுக்கு? நே. துவගෙන යන්නේ ஓடிக்கொண்டு செல்வது. கொஹே யன்னது எங்க போறதுக்கு? பாசலட்டு. சரி அடுத்ததா பாருங்க. பாசலட்ட යන්නට කතා කරන්නේ කවුරුන්ද? பாசலட்ட என்ன அர்த்தம்? பாடசாலைக்கு. යන්නටண்டா என்ன? போவதற்கு. கதா කරන්නේண்டா என்ன? கதைப்பது கூப்பிடுவது என்று ரெண்டு அர்த்தம் தரும் பிள்ளைகள். சரியா?
கதைப்பது கூப்பிடுவதற்கு ரெண்டு அர்த்தம் தரும். அப்ப கூப்பிடுவது கௌருந்து யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. கௌருந்து யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. பாசலட்டை அண்ணட்ட கதாக்கரன்னே கௌருந்து. பாடசாலை பொறுத்து கூப்பிடுறது யாரு? ருத்துமி. குருத்துமியா கூப்பிடுறாங்க. இந்த பாடல்ல நாங்க பார்த்தோம் தானே பிள்ளை. இந்த பாடல்ல நாங்க என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, இதுல என்ன பார்த்தோம்? உதேசனம பொடி அபிதுவ எனவா ஒஹேத சங்கவி எலியட்ட எனவா උදේපාන්දර පාසල් යන්නට බසයක් ඇවිදින් කතා කරනවා. කවුද කතා කරන්නේ මෙතන? யார் கதைக்கிறது விடுது? கூப்பிடுறது யாரு? பஸ் வந்து கூப்பிடுது நம்மள. அப்படிதானே? பஸ் தான் கூப்பிடுது. அப்ப பஸ்ரியன்னு வரணும் அந்த இடத்துல. கதா කරන්නේ කවුරුන්ද? கதைக்கிறது கூப்பிடுறது யாரு? பஸ்ஸய. சரியா? பஸ்ரிய. පුංචි ළමයින්ට කරන්නට එපා කීවේ කුමක්ද? இப்போ இதுல පුංචි ළමයින්ටண்டா என்ன அர்த்தம்? வெளியில சொல்லுங்க பாப்போம். சிறிய பிள்ளைகளுக்கு இந்த ட வந்தா இக்கு வரும். சரியா? சின்ன குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு කරන්නටண்டா என்ன? செய்வதற்கு. எப்பா கீவே. எப்பாண்டா என்ன? வேண்டாம். கீவேண்டா என்ன? சொன்னது. வேண்டாம் என்று சொன்னது. குமக்த என்னத்த எதை செய்ய வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க. புஞ்சிலாமாயிட்ட முன்னாத கரண்டே பாக்கிவே. சின்ன பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க? சொல்லுங்க பாப்பா. இரி அந்தின்னேப்பா. நேது இரி அந்தின்னேப்பா. கோடு வரைய வேண்டாம். குருட்டு கான்னேப்பா. கிறுக்க வேண்டாம், கீற வேண்டாம். அசுன் கடன்னேப்பா. என்னது? இருக்கைகளை உடைக்க வேண்டாம். புற கான்னேப்பா. சண்டை பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பல விஷயங்கள் இதுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பஸ்ஸோட சம்பந்தப்பட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க? குருட்டு கேம இரி அந்தியும் அப்படித்தானே? கோடு வரைகிறது, கிறுக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, அஞ்சாவத பாருங்க. லமைன். லமைன்டா என்ன? குழந்தைகள். பேலிகசி. பேலிகசினா என்ன? வரிசையாகி. எனவிட்டு. எனவிட்டுண்டா என்ன? சொல்லுங்க. எனவிட்டுண்டா என்ன? எனவாண்டா வாருது. எனவிட்டுன்னு சொன்னா வரும் பொழுது. எனவிட்டு வரும் பொழுது. பெனென்னே குமக் வகேத. லமைன் பேலிகசி எனவிட்டு. என்ன சொல்லிருக்கிறாங்க? லமைன் குழந்தைகள். பேலிகசி வரிசையாகி. எனவிட்டு வரும்போது. பெனென்னே தெரிவது. பெனென்னே என்ன? தெரிவது. குமக் வகேத எதை போல. வகேன்னு சொன்னா போல. குமக் வகேத எதை போன்று. பிள்ளைகள் இப்படி வரிசையா வரும்போது எதை போல தெரியும்? அது விளங்கிச்சா உங்களுக்கு? வெளியில விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கலையா? விளங்கல. விளங்கலையா? வெளியில விளங்கல தானே? விளங்கலன்னு. சரி, இதுல பாருங்க. இதுல சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுமா? இங்க பாருங்க. கல்வெளி கசலா மூவ பொடி கரலா எப்பா புஞ்சி லமைனே புற காணட்ட. என்னது? கல்லு மண்ணால எறிந்து முகங்களை கசக்கி வேண்டாம் குழந்தைகளே சண்டை பிடிக்கிறதுக்கு தந்திருக்காங்க தானே? இதுல பேலி கெசி பஸ்ஸேட்ட நெக கத்விட்டு. என்னது? வரிசையாகி பஸ்ல ஏறிக்கொள்ற சந்தர்ப்பத்துல முத்து எமுனுவ வகே. முத்து பொட்டக்கட்ட எதை போல இருக்கிறாங்க? முத்து எமுனுவ வகே. என்னது? முத்து கோர்வைகளை போல. எதை போல தெரியுது? முத்து பொட்டக்கட்ட முத்து எமுனுவ வகேன்னு வரும். இங்க விளங்கிட்டா? முத்து எமுனுவ வகேன்னு வரும். சரி, அடுத்ததா இன்னும் ஒன்று இருக்குது. அதோட முடிப்போமா? அடுத்தது யார் வர போறீங்க? ஜீனத். ஜீனத் சொல்லுங்க பாப்போம். இதுல வந்துட்டு கிரியாகாரகமா ஹாய. என்னது? கியவமும் லியமும். வாசிப்போம், எழுதுவோம். பஸ்ரியே சொன்ன என்ன? பஸ்ரியே என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பஸ் வண்டியில். இது என்னது?
ஆசன குருட்டுகான எப்பா ஆசனங்களை உடைக்க வேண்டாம். இல்ல குருட்டுகான் எப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. உடைக்க வேண்டாம் இல்ல. குருட்டுகானவான்னு சொன்னா கிறுக்குறது. ஆசனங்களை இந்த கோடி வரைய இல்ல இப்படி கிறுக்குறது தெரியும் தானே. நாம பிளேடால இந்த கூரால எல்லாம் கிறுக்கி வைப்போம் தானே. அப்படி கீறுறதுக்கு தான் கீற வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. பஸ்ரியே ஆசன கடாதமன்னு எப்ப அப்படின்னா பஸ் வண்டியில் ஆசனங்களை உடைக்க வேண்டாம். அடுத்து பஸ்ரியே இரி அந்தின்ன எப்ப இரியாந்தின் பஸ் வண்டியில் கோடு வரைய வேண்டாம். கோடு வரைய வேண்டாம். அடுத்ததா பாருங்க. பஸ்ரியே பொறக்கண்ண எப்ப பஸ் வண்டியில் சண்டை பிடிக்க வேண்டாம். பஸ் வண்டியில் சண்டை பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? மா பாசலட்டை அண்ணே பசையன் அப்படின்னா நான் பாடசாலைக்கு போவது பஸ்ஸில். மா பாசலட்டை அண்ணே கோச்சியன் கோச்சியன் பாடசாலைக்கு போவது புகையிரதத்தில். புகையிரதத்தில். மா பாசலட்டை அண்ணே பையன் நான் பாடசாலைக்கு போவது நடந்து. நடையில். நடையில். மா பாசலட்டை அண்ணே பைசிக்கலைய பைசிக்கலையன் பாடசாலைக்கு போவது என் என் நான் பாடசாலைக்கு போவது பைசிக்கலில். மாபாசலட்ட எண்ணே வேன் ரந்தயன் ரத்த ரத்த இது தயன். சரியா? இது த ரத்த என். நான் பாடசாலைக்கு போவது வேன் வண்டியில். மா பாசலட்ட எண்ணே கார் ஏக்கன் நான் பாடசாலைக்கு போவது காரில். மா பாசலட்ட எண்ணே த்ரீ வீலரயக் நான் பாடசாலைக்கு போவது ஆட்டோ த்ரீ வீலர்ல. இதுல இல்ல இது வாசிங்க, திருப்பி வாசிங்க. த்ரீ வீலரயக் ஏன்னு வரும். அடுத்தது மா பாசலட்ட எண்ணே மோட்டார் சைக்கிளையன் நான் பாடசாலைக்கு போவது மோட்டார் சைக்கிள். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். சரி, அப்ப இது விளங்கி தானே பிள்ளை? எல்லாருக்கும் விளங்கி தானே? கிளியர் தானே? விளங்கிட்டு தானே? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புவேன். சரியா? அந்த வீடியோவில் என்ன தெரியுமா? இப்போ சாதாரணமா உங்ககிட்ட நான் சொன்னது 5 கோடு உள்ள கொப்பி வாங்கி வைக்க சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 5 கோட்ல எழுதக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. சரியா? இதுல மத்திய அக்ஷரன்னு சொல்லுவாங்க. மத்திய அக்ஷரன்னு சொன்னா அந்த நடுக்கோடு இருக்கு தானே. மேல இருக்கிற சிவப்பு கோடும் இல்ல, கீழே இருக்கிற சிவப்பு கோடுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நடுவில் இருக்கிற 3 கோடு இருக்கு தானே. அந்த கோட்ல எழுதக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களை எழுதுற முறைகளை, அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா தயாரிச்சு அனுப்புவேன். சரியா? அந்த அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உதாரணங்களும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த உதாரணங்களோட பார்த்து அந்த எழுத்தையும் பார்த்து நீங்க எழுதி, அதே மாதிரி அந்த உதாரணங்களையும் எழுதி அதனுடைய பொருளையும் நீங்க தமிழ்ல எழுதி எனக்கு அதை அனுப்பி காட்டணும். சரியா? இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு டைமுக்கும் வாசிச்சு நாங்க தெரிஞ்சு கொள்வோம். சரியா? 6ஆம் ஆண்டு படிக்கிறவங்க 7ஆம் ஆண்டு புத்தகத்தையும் படிக்கணும், 8ஆம் ஆண்டையும் படிக்கணும், 9ஆம் ஆண்டையும் படிக்கணும். சரியா? சின்ன விஷயம் தான் இது. நாம விளைய கொண்டோம்னா சரி.